நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து மோகனச்செல்வி மனோகரன். சுதந்திரம் கண்டு 78வது ஆண்டை நாம் கொண்டாடிய போதும் பெண்களின் சுதந்திரம் என்பது இன்று வரை பாதுகாப்பற்ற நிலையிலே உள்ளதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகஸ்ட் 8 மறக்க முடியாத ஒரு நாள். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி பெண் டாக்டர் கொடூரமான முறையில் வன்கொடுமைக்கு உள்ளாகி இறந்ததை நினைக்கும் போது மனம் மிகவும் வலிக்கின்றது. அது மட்டுமல்லாது இது போலவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவமும் மனதை மிகவும் வலிக்கச் செய்கின்றது. தனியார் பள்ளி NCC பயிற்சி முகாமில் போலி பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சிக்கு வந்த மாணவிகள் சிலரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதும் நாம் அறிந்ததே. இவ்வாறு பல பெண் குழந்தைகளுடைய நிலை என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது. இன்று பள்ளிகளில் பாலியல் சார்ந்த விழிப்புணர்வை சொல்லித்தர தயங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். பாலியல் கல்வி என்பது விழிப்புணர்வு கல்வி. அதை நிறைய பேர் புரிந்து கொள்வதே இல்லை. பள்ளியில் பாலியல் கல்வி சொல்லிக் கொடுக்கும்போது மாணவர்களை தவிர்த்து மாணவிகளுக்கு மட்டும் வகுப்பெடுக்கின்றார்கள். அத்தகைய சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களிடையே கேலியையும் சலசலப்பையுமே ஏற்படுத்தி வருகின்றது. இதனால் பள்ளி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தேவையற்ற ஒரு வகுப்பாகவே பாலியல் கல்வியை நினைக்கின்றனர். சூழலிலிருந்து மாற்றம் தேவைப்படுகின்றது. அப்போது தான் விழிப்புணர்வு என்பது மக்களிடையே பரவும். இதை மையமாக கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை நாம் கற்றுக்கொள்ள செய்வது சாலச் சிறந்தது. அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம். இனிமேலும் இந்த விதமான பாலியல் வன்கொடுமைகளை நடைபெறாமல் தடுக்க வேண்டும். இதனை அடிப்படையாக கொண்டு இந்த கையெழுத்து இயக்க அறப்போராட்டமானது பெண்களால் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. இதை நமது தோழி விங்ஸ் ட்ரஸ்ட் தன்னுடைய பங்களிப்பை முதன்மைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அனைவரும் ஆதரவு தருவோம். நம்மளது பங்களிப்பையும் கொடுப்போம்.